ஹலோ கைஸ், வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய மெனு பாரில் எப்படி கஸ்டம் லிங்க் ஆட் பண்ணுறது, கஸ்டம் லிங்க்னா கஸ்டம் மெனு எப்படி ஆட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதில் வந்து நான் மெனு பாரில் வந்து ஃபேஸ்புக் அண்ட் யூடியூபுக்கான கஸ்டம் லிங்க் எப்படி ஆட் பண்ணுறதுன்ற பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் அப்பீரியன்ஸ் மெனுன்றதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு மெனு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெனு தான் இப்போ விசிபிள் ஆகிட்டு இருக்கு. ஹோம், அபவுட், கண்டெக்ட், ஃபேஸ்புக், யூடியூப்ன்றது. ஸோ நான் இன்னொரு மெனு க்ரியேட் பண்ணுறேன், கஸ்டம் மெனு. அந்த மெனுவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த மெனுவில் தான் வந்து கஸ்டம் லிங்க், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூபுக்கான கஸ்டம் லிங்கை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ எடிட் பண்ண போகிற மெனுக்குள்ளே வந்தாச்சு. இதில் வந்து ஹோம், அபவுட் அண்ட் கண்டெக்ட் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேஜஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த பேஜஸில் வந்து அதை மினிமைஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி போஸ்ட், லேண்டிங் பேஜஸ், கஸ்டம் லிங்க்ஸ், கேட்டகரிஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு அப்படி இல்லை இந்த கஸ்டம் லிங்க்ன்ற ஆப்ஷன் இதில் இல்லைண்டா நீங்கள் மேலே டாப்பில் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து இருக்கிற எல்லாத்தையுமே டிக் பண்ணுங்கள். பேஜஸ், போஸ்ட், லேண்டிங் பேஜஸ், கஸ்டம் லிங்க்ஸ், கேட்டகரிஸ்ன்ற எல்லாத்தையுமே டிக் பண்ணுங்கள். அதோட வந்து இந்த லிங்க் டார்கெட்ன்றதையும் செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து கஸ்டம் லிங்க்னு பண்ணுறதுக்கு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் லிங்க் டெக்ஸ்ட் கொடுக்கணும், என்ன டெக்ஸ்ட் வரணும்னு சொல்லி. இல்லை ஃபேஸ்புக்குன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபேஸ்புக்கான யூஆர்எல் facebook.com/ போட்டு அதுக்குள்ள உங்களோட என்ன ப்ரொஃபைல் பேஜ் இந்த யூசர் நேம் வரக்கூடிய மாதிரி அந்த யூஆர்எல் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஆட் டு மெனுன்றதை கொடுத்துட்டேன். ஃபேஸ்புக்கான கஸ்டம் லிங்க் ஆட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து யூடியூப் லிங்க் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இல்லை லிங்க் யூஆர்எல் youtube.com ஆட் டு மெனு கிளிக் பண்ணுறேன். யூடியூப்ன்றது இதில் ஆட் ஆகிட்டு இப்போ இதில் ஆட் ஆனதில் ஃபேஸ்புக்ன்றதில் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணினா இதில் வந்து ஃபேஸ்புக்கான லிங்க் அண்ட் நேம் இருக்கும். அதோட இந்த ஓப்பனிங் நியூ டேப் பண்ணுற ஆப்ஷனையும் டிக் பண்ணுவோம். அதே மாதிரி யூடியூப்புக்கும் டிக் பண்ணுவோம். இதை டிக் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து அதை கிளிக் பண்ணிக்க வந்து அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிற நியூ டேப் வந்து நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். சேம் லிங்க்லேயே ஓப்பன் ஆகும். நியூ டேப்பில் ஓப்பன் ஆகிறதுக்காக தான் இது. ஸோ இதை வந்து மெயின் ஹெடருக்கு எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ ஹோம் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இந்த மெனு இருக்குது. இதில் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கான லிங்க் ஓப்பன் ஆகுது. யூடியூப்பை கிளிக் பண்ணால் சேம் யூடியூப்புக்கான லிங்க் ஓப்பன் ஆகும்.